தஞ்சைக்கு பக்கத்தில் வல்லம் என்ற ஒரு ஊரில் ஒரு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது 1990கள். அதிலே கீழ்மட்ட அடுக்கிலே, மண் அடுக்கிலே எந்த விதமான குறியீடுகளோ எதுவும் இல்லாமல் வெறும் மண் கிடைக்குது. அப்படின்னா அதுக்கு பிறகு மக்கள் வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். அதற்கு அடுத்த நிலை மண் அடுக்கிலே வெறும் குறியீடுகளாக கிடைக்கின்றன. கிராஃபிட்டி மார்க்ஸ் என்று சொல்வார்கள். கீறல் குறிகள், பானை வீடுகளில் கீறல் குறிகளை போட்டிருக்கிறார்கள். யாருடைய பானை என்று சொல்வதற்காக. என்றால் நமது கல்வியறிவு பெறுவதற்கு முன்பாக நமது சமூகம் அப்படித்தான் ஏதோ ஒரு குறியீடுகள் மூலமாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறது. எளிமையான ஒரு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது கிராமங்களிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சலவை தொழிலாளிகள் துணிகளை ஊர் பூரா எடுத்துக்கொள்வார்கள். அப்போது இந்த வீட்டு துணி இதுதான் என்பதற்கு அடையாளமாக ஒரு குறியீட்டை போடுவார்கள். அது எழுத்தல்ல, ஏதோ ஒரு குறியீடு, ஒரு கோடு, பக்கத்தில் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி, 2 கோடு, இது மாதிரி போடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த குறியீடு இந்த வீட்டுக்குரியது என்று சொல்லி. எனவே இந்த மாதிரியான கீறல் குறிகள் அந்த ஊர்ல முதல்ல கிடைக்குது. அதுக்கு அடுத்த பால அடுக்கல கீறல் குறிகளோட எழுத்துக்கள் சேர்ந்து கிடைக்குது. அதற்கு அடுத்த பால அடுக்கல மேல கீறல் குறிகளே இல்லை, வெறும் எழுத்துக்கள் வந்துவிட்டு. எனவே எழுத்தறிவு பெற்ற பிறகு கீறல் தேவையில்லை என்று விட்டுவிட்டார். அதே மாதிரிதான் உதாரணமாக தமிழிய எழுத்துக்களை ஒரு 500-600 ஆண்டு காலம் நாம் தமிழர்கள் பயன்படுத்திக் கொண்டே வந்தார்கள். பின்னால் அது 2 விதமாக வளர்ச்சி அடைந்தது, தமிழி என்றும் வட்டெழுத்து என்றும். வட்டெழுத்து என்று வந்த பிறகு தமிழி அப்படியே ஒழிஞ்சு போச்சு. அதிலிருந்து வளர்ந்ததுதான் வட்டெழுத்தும் தமிழ் என்பது. எனவே இது ஒன்றுக்கு தேவை இருக்கின்ற போது அது பயன்படுகிறது, தேவை இல்லாத போது அழிந்து விடுகிறது. அப்படித்தான் கீறல் குறிகள் அழிந்து விட்டன. அது மாதிரி கீறல் குறிகளோடு சேர்ந்த தமிழி கல்வெட்டுகள் மதுரைக்கு பக்கத்தில் கொங்கர் புளியங்குளம் என்ற இடத்திலும் அதற்கு பிறகு அழகர் மலையிலும் கிடைத்திருக்கின்றன. என இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது சமணர்கள் தான் தமிழ்நாட்டில் எழுத்தை அறிமுகம் செய்தார்கள் என்ற கருத்து இப்போது முற்றிலுமாக மறுதளிக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் கூட அவர்களுடைய இலக்கியத்திற்கான பங்களிப்பை யாரும் நாம் குறை சொல்ல போறதில்லை. அவர்களால் தான் தமிழ் இலக்கியம் செழுமையுற்றது. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில், அதாவது அவர்கள் வந்தது 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டா இருந்தாலும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.